கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, நியூ பைபிள் ஸ்டூடெண்ட் திருமுல்லவாயில் யூடியூப் சேனலுக்கும் வெள்ளிக்காசு யூடியூப் சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறீர்கள். அதற்காகவும் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு அளியுங்கள். நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு காயின் மேல் போட்ட அடையாளமும் காயினுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளமும் என்கிற தலைப்பின் கீழே நாம பாடத்தை பார்க்கலாம். நம்முடைய வழக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடங்களை விரிவாக பார்த்து ஆராய்ந்து பேசுவதுதான் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனா அப்படி விரிவாக பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும், வீடியோ ரொம்ப லென்த்தா போகும், யாரும் அதை சரியா பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதற்காக நம்ம வீடியோவை ஷார்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுமையாக சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுல சந்தேகங்களும் கேள்விகளும் மறுபடியும் எழும்பும். அதனால தான் நாம சுருக்கமா இல்லாம கொஞ்சம் நம்ம விரிவாகவே ஆராய்ந்து பார்த்து நாம பேசுகிறோம். நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு 20 நிமிஷம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்னொரு 20 நிமிஷம் அப்படி நீங்க பார்த்துக்கலாம். அதற்கு இந்த யூடியூப்ல நல்ல வசதி இருக்கு வீடியோல, அது நமக்கு நல்லா தெரியும். அது போல நீங்க பார்த்து நீங்க பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகிறோம். இப்பொழுது இந்த பாடத்துக்கு ஆதாரமான வசனங்களை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். நமக்கு இங்க எழும்புகிற கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன அடையாளத்தை போட்டார் காயின் மேல, அது சரீரத்துல எந்த இடத்துல அடையாளத்தை போட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வியா இருக்குது. இது பல நூற்றாண்டுகளாக எழும்பி இருக்கிற ஒரு மர்மமான விஷயம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இது பாத்தீங்கன்னா, இது ரொம்ப மர்மமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மர்மமான விஷயமே இல்ல. ஆனா அது என்ன ஆச்சுன்னா, அது மர்மமாவே போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே போயிடுச்சு. இப்போ இந்த வசனத்துக்கு பாத்தீங்கன்னா அநேக விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. இப்ப நாமும் ஒரு விளக்கத்தை கொடுக்க போறோம். இப்ப நீங்க இதை ஆராய்ந்து பார்த்து இது எது சரியான விளக்கமா இருக்கும் அப்படின்னு நீங்க தான் என்ன பண்ணணும், நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் நாம என்ன இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய மனதுல ஒரு பதிலை நாம பிக்ஸ் பண்ணிட்டு அதற்கேத்த மாதிரிதான் மற்றவர்கள் சொல்லக்கூடிய பதிலும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நாம எதிர்பார்க்க கூடாது. நாம வேத வசனத்தினுடைய ஆதாரத்துக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனைக்கும் நாம அதை உட்படுத்தணும். அப்ப இந்த ரெண்டும் தான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது ரெண்டும் தான் நமக்கு தீர்ப்பு அளிக்கணும். இந்த தீர்ப்பை தான் நாம ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்தினுடைய ஆதாரத்துக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆலோசனைக்கும் நாம உட்படுத்தணும். இந்த 2 ஆதாரங்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கிறதோ அந்த தீர்ப்பை நாம ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். முதல்ல அடையாளம் சொன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடையாளங்கள் வேதத்தில் எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்கணும். இப்போ அடையாளம் எதுக்காக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவன் தன்னுடைய ஜனங்கள் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது பின்னால நடக்கக்கூடிய வார்த்தை. ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த பின்னால நடக்கக்கூடிய வார்த்தை அது சம்பவிக்கும் என்பதற்காகவும் அந்த வார்த்தையை ஜனங்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அதுக்கு முன்கூட்டியே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அத்தாட்சி தான் அந்த அடையாளங்கள் என்பது. தேவன் கொடுக்கிற வாக்கு பின்னாளில் நடைபெறும் என்பதற்கு முன்னாளில் கொடுக்கக்கூடிய அத்தாட்சி தான் அந்த அடையாளம் என்பதை நாம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப வேதத்துல அநேகருக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். மோசேக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் யோசுவாவுக்கும் அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு,
கிதியோனுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு, எசேக்கியா ராஜாவுக்கும் அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னும் வேதத்துல அடையாளங்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நினைப்பூட்டும் அடையாளங்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அடுத்து உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நினைப்பூட்டும் அடையாளம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8, 9 இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, தேவன் கட்டளை கொடுக்கிறார், வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தைகளை ஜனங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க கைகளிலே அடையாளமா கட்டிக்கிங்க. அப்புறம் உங்களுடைய கண்களுக்கு நடுவே ஞாபக குறியா இருக்கட்டும், இந்த இடத்துல ஞாபக குறியா இருக்கட்டும் அப்படின்பாரு. அப்புறம் உங்களுடைய வீட்டு நிலைக்கால்களிலும் அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா, இத கையில கட்டிக்கிறத பார்க்கும்போது என்ன சொன்னாருங்கிற அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வரணும். அப்புறம் நெத்திய பார்க்கும்போது மற்றவங்க நெத்தியில இருக்குன்னா அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அது ஞாபகம் வரணும். அப்புறம் நிலைக்கால்ல பார்க்கும்போது அது நமக்கு ஞாபகம் வரணும். அது நினைப்பூட்டணும் அந்த வார்த்தைகள். அதற்காக கொடுக்கப்படுது. இப்ப ஆசாரியன் ஆகிய ஆரோனுடைய நெத்தியில பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி எழுதி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க நெத்தியில கட்டியிருப்பாங்க, அந்த பாகையில முன்னாடி தெரியுற மாதிரி. அப்ப இது எதுக்கு அப்படின்னா, இதுவும் நினைப்பூட்டும் அடையாளம் தான். அப்ப இத பார்க்கும்போது கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் ஆரோன் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை மாத்திரமல்ல, நாமளும் பரிசுத்தமா இருக்கணும், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவளா இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த அடையாளங்கள். அப்ப இது என்னன்னா நினைப்பூட்டும் அடையாளம், நமக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நினைப்பூட்டும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் இன்னும் நம்ம பார்க்கும்போது அடுத்ததாக பார்க்கும்போது உடன்படிக்கையின் அடையாளம். இப்போ பிதாவாக தேவன் ஆபிரகாமோடு என்ன செய்யறாருன்னா ஒரு உடன்படிக்கை பண்றாரு. அப்ப அந்த உடன்படிக்கைக்கு பண்ணும்போது அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆண் பிள்ளைகள் எல்லாருமே மாம்சத்து நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்றாரு. அப்ப இது உடன்படிக்கை பண்ணதுக்கு இது அந்த இடத்துல இது ஒரு அடையாளமாக இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்ப இன்றைக்கு நாம கூட என்ன பண்ணிருக்கோம்னா உடன்படிக்கை பண்ணிருக்கோம். எப்ப உடன்படிக்கை பண்ணிருக்கோம்? ஞான ஸ்நானத்துல நாம உடன்படிக்கை பண்ணிருக்கோம். அப்ப இந்த உடன்படிக்கை இந்த அடையாளம் என்னன்னா, இது உடன்படிக்கையின் அடையாளம். விருத்த சேதனம் உடன்படிக்கையின் அடையாளம். நாம எடுத்திருக்கிற ஞான ஸ்நானமும் உடன்படிக்கையின் அடையாளம் அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் வேதத்தை இன்னும் ஒரு சில அடையாளங்கள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, விசிபிளாகவும் கொடுக்கப்படுகிறது, இன்விசிபிள் அப்படியும் கொடுக்கப்படுது. விசிபிள் சொன்னா வெளிப்படையான அடையாளம், அதை நம்ம கண்ணில் பார்க்க முடியும். இன்விசிபிள்னா அது நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, அது வார்த்தையா தான் மட்டும்தான் இருக்கும். அப்ப கண்ணுக்கு தெரியாத அடையாளம். அப்போ அடையாளங்கள் எப்படி கொடுக்கப்படுது நல்லா கவனிக்கணும். விசிபிள் கண்ணில் பார்க்கக்கூடியது, வெளிப்படையானது. அப்ப இன்விசிபிள்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படியே வேதத்துல அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவி நீங்க துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னு வசனம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார். அப்ப இந்த இடத்துல சபையாக அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் இங்க ஒரு முத்திரை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு முத்திரை போட்டிருக்காரு. ஆனா இப்ப இந்த முத்திரை வெளிப்படையா தெரியுமா அப்படின்னா இந்த முத்திரை வெளிப்படையா தெரியாது. இப்ப எனக்கு பார்த்தாலும் தெரியாது, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியாது. ஆனா முத்திரை போடப்பட்டிருக்குது என்பது மாத்திரம் உண்மை. அப்ப இது வெளிப்படையா இல்லை, இது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது, வெளிப்படையா தெரியாதுன்னு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அநேக அடையாளங்களை கொடுக்கிறாரு. அப்ப அந்த அடையாளங்கள் என்னென்ன கொடுக்கிறாருன்னா, அந்நாளில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களை வஞ்சிப்பாங்க, ஏமாத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த அடையாளம் நம்ம குறிப்பா கண்டுபிடிக்க முடியுதா? இதுதான் அவருடைய வருகைக்கு அடையாளம், உலகத்தின் முடிவுக்கு அடையாளமானா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது ரொம்ப காலமா வருஷக்கணக்கா ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வஞ்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு பாக்குறோம். வேதத்தின்படி போதிக்காம சொந்த கருத்து அநேக காரியங்களை போதிக்கிறாங்க, இப்படி ஏமாத்துறாங்க. அப்ப இது பல காலமா நடந்துட்டு வந்திருக்கு. அப்ப இது எப்படி நம்ம குறிப்பா இது ஒரு அடையாளம் சொல்லிட்டு எந்த காலகட்டம் நமக்கு தெரியல. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நீங்க யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படுவீங்க, ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எழும்பும். அப்போ இப்ப இந்த யுத்தங்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் யுத்தங்கள் நடக்குதுன்னு பாக்குறோம்.
அப்ப இந்த அடையாளத்தை நம்ம கணிக்க முடியுதா? இதுதான் அவர் சொன்ன அடையாளமானா நம்மளால சரியா கணிக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து நடக்குது யுத்தங்கள். அது மாத்திரமல்ல, ரொம்ப பிரபலமான யுத்தம் சொல்லி பாத்தீங்கன்னா 1ஆம் உலக யுத்தம் நடந்திருக்கு. அப்ப அதை நாம கணிக்க முடியல. இதுதான் அடையாளம் நம்மளால சொல்ல முடியல. அதை தாண்டி என்ன ஆச்சுன்னா மறுபடியும் 2ஆம் உலக யுத்தம் அப்படின்னு நடந்திருக்கு. அப்ப இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அப்ப இது எது கரெக்டான அடையாளம் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இந்த அடையாளம் குறிப்பா வெளிப்படையா என்ன பண்ணலன்னா போடல அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது எல்லாமே இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத அடையாளம் அப்படின்னு பாக்குறோம். அதே போலதான் காயினுக்கு போடப்பட்ட அடையாளமும் விசிபிள் அல்ல, கண்ணுக்கு தெரியாது, அது இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த அடையாளம் எது அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம எப்படிதான் மூவ் பண்ணணும் அப்படின்னா, இந்த அடையாளத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எதற்காக அடையாளம் கொடுக்கப்பட்டது, அதோடைய நோக்கம் என்ன, பர்பஸ், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது அப்ப காயின் என்ன சொல்றாரு, என்ன கேட்கிறாரு, பிதாவாகி தேவனை பார்த்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே அப்படின்னு சொல்லி பிதாவாகி தேவனை பார்த்து மறுபடியும் கேட்கிறாரு. பேசும்போது அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப இந்த இடத்துல என்ன வேணும் அவருக்கு, காயினுக்கு அவனை யாரும் கொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தையை கொடுக்கணும். இதுதான் பர்பஸ், இதுதான் இங்க நோக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அதுக்கு தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் கொண்டு போடுவானே அப்படின்றார். இப்ப இந்த இடத்துல காயினை கொல்லக்கூடாது, அது அவனுக்கு ஒரு உத்தரவாதமான ஒரு வார்த்தை கொடுக்கணும், உத்தரவாதம் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்றாருன்னா, அதுக்கு பிதாவாகி தேவன் இங்க உத்தரவாதம் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, காயினை கொல்லுகிற எவன் மேலும் அப்படின்னா, உன்னை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதமான வார்த்தை இந்த இடத்துல கொடுத்துட்டாரு. அப்ப இதுதான் இங்க சொல்லப்பட்ட அடையாளமாக இருக்கு, தாவீதுக்கு காயினுக்கு போடப்பட்ட அடையாளமாக இருக்கு. அப்போ இந்த வசனத்தை இப்போ இப்படி போட்டாருங்களே, இப்ப இந்த இடத்துல நாம திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுங்களேன். அதாவது காயினுக்கு எதற்காக இந்த அடையாளத்தை கொடுத்தார், அதாவது காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் சொல்லிட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப். அப்ப இதை எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட யாராவது கேள்வி கேட்கிறாங்க, இது எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னார் உங்ககிட்ட கேள்வி கேட்டாலும், இப்ப என்கிட்ட யாராவது கேள்வி கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன், காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் இந்த அடையாளத்தை கொடுத்தார். நல்லா கவனிங்க, அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் இந்த அடையாளத்தை கொடுத்தார் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு நம்ம சொல்ல மாட்டோம். நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல பெரிய குழப்பம் வர்றதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு அடையாளத்தை போட்டார் அப்படின்னு இருக்கு. இந்த ஒருங்கிற வார்த்தை தான் இந்த குழப்பத்துக்கு, 2 எழுத்து, ஓ ரு, இந்த 2 எழுத்து தான் இந்த பெரிய குழப்பத்துக்கு காரணமாக இருக்கு. இப்ப இந்த ஒரு அடையாளத்தை எடுத்துட்டு இந்த அடையாளங்கிற வார்த்தையை நீங்க அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல பொருத்தி பார்த்து நீங்க பேசி பாருங்க, எப்படி வரும். காயினை கொல்லுகிற எவன் மேலும் காயினை கொன்று போடாதபடிக்கு இந்த அடையாளத்தை கொடுத்தார். அப்ப இந்த அடையாளத்தை கொடுத்தாருன்னு சொல்லும் போது நாம் எப்படி புரிஞ்சுக்குவோம், மேல இருக்கிற அடையாளம் தான் அவர் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் என்ன பண்ணுவோம்னா புரிஞ்சுக்குவோம். அப்ப இந்த இடத்துல இந்த ஆதியாகமம் 4:15ங்கிற இந்த ஒரு வசனத்தை நாம 2 பாதியா பிரிச்சு பார்க்கணும். அப்ப இங்க என்ன சம்பவிச்சதுன்னா, மேல இருக்கிற ஒரு பாதியை நாம சுத்தமாவே மறந்துட்டோம். ஆனா கீழே இருக்கிற அந்த பாதி எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இந்த காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும்ங்கிறது எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறது தான் கீழே இருக்கிற பாதி. ஆனா இந்த பாதியில இந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்தது, ஒருங்கிற வார்த்தை சேர்த்ததுனால இப்ப இந்த வார்த்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் அவன் சரீரத்துல ஒரு அடையாளத்தையும் போட்டார் அப்படிங்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்கிறோம். நல்லா கவனிங்க, அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. சரி, நாம இதுக்கு இந்த இடத்துல எழுத்து பிழை இருக்கு, வசனத்தில் எழுத்து பிழை இருக்குது. இதை நாம இன்னும் கூட நாம இது ஊர்ஜிதமா நாம பின்னாடி நாம பார்க்கலாம்.
சரிங்களா? சரி, பின்னாடி பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நமக்கு எது அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, பிதாவாகிய தேவனை நம்ம கண்ணால பார்த்தோமா? பிதாவாகிய தேவனை நம்ம கண்ணால பார்க்கவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்ததை கூட நாம என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை அப்படின்னு ஒரு பெரிய மாசான குரூப் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சில பேரு இந்த வேதமே பொய், பைபிளே பொய்ன்றாங்க. அதுவும் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் யூடியூப்ல பார்க்கும்போது அநேக காரியங்கள் வருது. பல வருஷமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்பற்றினவர்களே தன்னுடைய குதிகாலை தூக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி, யூதாஸ் மாதிரி குறுக்க திரும்பிட்டாங்க. பைபிள் சரியில்லை, இது எழுத்து சரியில்லை, எல்லாமே பொய் அப்படின்னு இதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வருஷக்கணக்க கிறிஸ்துவை பின்பற்றினவங்களை. அதை தாண்டி மற்றவர்களும் என்ன பண்றாங்கன்னா, வெளியில இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு பேசுறாங்க. பாருங்க, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இதெல்லாம் பொய் அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, கடவுளும் பொய், பரலோகம் பொய், இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க, நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துல. ஆனா இது எல்லாம் மீறி வந்து நாம நம்புறோம். இது எல்லாம் மீறி நம்ம வேத வசனத்தை கடவுளையும் நம்புறோம் இல்லைங்களா? அப்போ நாம எதன் அடிப்படையில நம்புறோம்? என்ன அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருது அப்படின்னா, நமக்கு இந்த வேத புத்தகத்துல அச்சடிக்கப்பட்ட வார்த்தை தான் நமக்கு அடையாளமாக இருக்குது. இந்த வேத புத்தகத்துல வெறும் அச்சடிக்கப்பட்ட வார்த்தையை மாத்திரமே நாம அடையாளமாக வச்சு நாம விசுவாசிக்கிறோம், நம்புறோம். அப்போ நல்லா கவனிங்க, நாம கண்ணில் பார்க்கல, பிதாவாகிய தேவனை பார்க்கல, கிறிஸ்துவ பார்க்கல, எதுவுமே நம்ம பார்க்கல. ஆனாலும் இன்றைக்கு ஒரு வைராக்கியமா நம்புறோம். அதான் இங்க வைராக்கியமா நம்புறோம். அநேக காரியங்கள் எல்லாம் சொன்னாலும் இன்னும் கூட மேலும் நமக்கு வைராக்கியம் தான் வருது. ஏன்னா நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறோம். வருதுன்னா நமக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த புத்தகத்துல அச்சடிக்கப்பட்ட வார்த்தை தான் நமக்கு அடையாளம். நமக்கு வேற எந்த அடையாளமும் இல்லை. அப்போ நாமளே இவ்வளவு வைராக்கியமா இந்த வெறும் அச்சடிக்கப்பட்ட வார்த்தையை வச்சு நாம நம்பும் போது, அன்றைக்கு நேரடியாகவே என்ன பண்ணா, கம்யூனிகேஷன் நடந்தது. யாருக்கு? காயினுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பேசுறாங்க, தொடர்பு ஏற்படுது. அப்ப அந்த தொடர்பு மூலமா அவர் நேரடியாக அவனுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. உன்னை கொன்னாங்கன்னா அவங்க மேல 7 பழி சுமருன்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தைய அவரால் நம்ப முடியாதா? காயினுக்கு இந்த வார்த்தை அடையாளம் போதாதா? இதை தாண்டி அவனுடைய சரீரத்துல வேற அடையாளம் போடணுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இந்த இடத்துல அந்த அடையாளத்தை கொடுக்கிறாரு. அப்போ காயினுக்கு அந்த அடையாளமே போதும், அவரு கொடுத்த அந்த வார்த்தையே போதும், அதை நம்பி அவரு போயிட்டாரு. ஆனா நாம தான் என்ன பண்ணோம்னா, இன்னும் அதை புடிச்சிட்டு என்ன அடையாளத்தை போட்டாரு, என்ன அடையாளத்தில் போட்டாரு, நாம தான் இன்னும் என்ன பண்றோம், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த பாடத்துல உங்களுக்கு அது முற்றுப்புள்ளி வந்துடும். நீங்கள் விசுவாசித்தால் இதுதான் முற்றுப்புள்ளி, இதுக்கு மேல எதுவும் கிடையாது. நம் வேதவசன ஆதாரத்தோட நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்க கண்ணில் பார்த்தாதான் நம்புவாங்க. கண்ணில் அவங்களுக்கு அடையாளம் காட்டணும், அப்பதான் நம்புவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழக்கம் அப்படிதான். அப்போ இந்த பழக்கத்தை பார்த்தே நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பழக்கம் அவங்களுக்கு இருந்தது, இது இவங்கெல்லாம் இதை பார்த்தே பழக்கப்பட்டவங்க. அதனால நாம என்ன பண்ணிட்டோம்னா, அங்கேயும் இந்த மாதிரி அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நாமளாகவே ஒரு கற்பனை பண்ணிட்டோம். அதுதான் இங்க இருக்கிற மிஸ்டேக். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணில் பார்க்காம நம்ப மாட்டாங்க, அவங்களுடைய பழக்கம் அதுதான். இப்ப நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு இன்னொன்னு, நான் உன்னோட கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை நீ முறியடிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப 2 உத்தரவாதமான வார்த்தை கொடுத்துட்டாரு. இப்ப இந்த கிதியோனுக்கு இந்த 2 உத்தரவாதமான வார்த்தை பத்தல. அதை பத்தாம ஏற்கனவே எல்லாரும் கேட்டாங்கல்ல அடையாளம், அதே போல இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் நான் நம்பருக்கு என்ன அடையாளம் சொல்லி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அடையாளம் கொடுக்கப்படுது. தூதன் தானாகவே அடையாளம் கொடுக்கல, இதை நல்லா கவனிக்கணும். இவரை மறுபடியும் அடையாளம் கேட்கிறார். ஏன்னா இவங்களுக்கு வழக்கமே கண்ணில் ஒரு அடையாளத்தை பார்த்தாதான் நம்புவாங்க. அதனால இவர் அடையாளத்தை கேட்கிறாரு கிதியோன். அதுக்கப்புறம் தான் அடையாளம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம இங்க நல்லா தெளிவா பார்க்கணும்.
இப்போ ஆபிரகாமுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா, ஆபிரகாமுக்கு அடையாளம் கொடுக்கப்படவே இல்லை. ஆபிரகாமுக்கு தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான் அடையாளம். அதுதான் அடையாளம். நீ உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய தேசத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னாரு. அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் கொடுத்தாரான்னா எந்த அடையாளமும் கொடுக்கல. அவர் வெறும் அந்த வார்த்தைங்கிற அடையாளத்தை வச்சேதான் அவர் பிரயாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காயின் அப்ப இந்த தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பி அவர் போயிட்டு அவர் வாழ்ந்திருக்க கூடாதா? அவர் அப்படிதான் வாழ்ந்தாரு. நாம தான் இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத பாக்குறோம். அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த அடையாளத்தை, அந்த வார்த்தையை நம்பி அவர் போய் ஜீவித்தார். இப்ப ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாகன்னு வசனம் இருக்கும். அப்ப இங்க ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. இது என்ன அடையாளம்? கிறிஸ்து பிறப்பாருன்னு சொல்லி ஒரு கன்னியின் வயிற்றுல பிறப்பாருன்னு ஒரு அடையாளம். இங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம இந்த வார்த்தை நிறைவேறி தீரும் என்பதற்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வார்த்தையும் சொல்லிட்டு இன்னொரு அடையாளத்தை என்ன பண்ணலாம் கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். இதை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ஒரு அடையாளத்தை அவங்களும் கேட்கல. தேவன் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கல. அதனால தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனுக்குள்ள மாம்சத்துல வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை நம்பாததுக்கு காரணம் என்னன்னா, சரியான அடையாளம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம் கொடுக்கல. அதனாலதான் அவங்க ஜனங்கள் நம்பல, இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பல. அவரை சிறுவையில அறைந்து கொன்னாங்க அப்படின்னு பாக்குறோம். அவரு ஊழிய பாதையில் இருக்கும்போது அவர்கிட்டே டைரக்டா கேட்கிறாங்க, நாங்கள் உன்னை நம்புவதற்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டு, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்கிறாங்க. அப்போ அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அந்த இடத்துல ஒரு மாதிரி திட்டி தான் பேசுறாரு. இவங்களுக்கு அடையாளம் எல்லாம் என்ன பண்ணல, அவரு கொடுக்கல. யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் வேண்டி வேறொரு அடையாளம் இந்த சந்ததி கொடுக்கப்படல அப்படின்ட்டாரு. அப்ப அது வேற. அப்ப இந்த இடத்துல அன்னைக்கு என்ன பண்ணல, அவர்கிட்ட கேட்கும்போது வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காமிங்க நான் நம்புறேன்னு சொல்லும் போது அந்த இடத்துல என்ன பண்ணல, அவரு அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை கொடுக்கல. இந்த உயிர்த்தெழுதலுடைய அடையாளத்தை கொடுத்து அதை பார்த்து நீங்க நம்புறதா தான் நம்பிங்கன்னு போயிட்டார். அங்கேயும் அவர் என்ன பண்ணலன்னா அடையாளத்தை கொடுக்கல அப்படிங்கிற பாக்குறோம். சரி, இப்போ காயின் வெளிப்படையான அடையாளத்தை அந்த இடத்துல கேட்டாரா அப்படின்னா, காயின் என்ன பண்ணல, காயினும் எனக்கு ஒரு வெளிப்படையான அடையாளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி காயினும் கேட்கல. அது மட்டும் இல்ல, பிதாவாகிய தேவனும் அந்த இடத்துல வெளிப்படையான அடையாளம் கொடுக்கல. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னை கொன்னாங்கன்னா அவங்க மேல 7 பழி சுமருன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தையை நம்பி அவர் போறாரு, அவ்வளவுதான். இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ காயின் மேல ஒரு அடையாளத்தையே போட்டிருந்தாலும், காயின் மேல முகத்திலேயோ எங்கேயாவது அங்கதான் போட முடியும். அதாவது வெளியரங்கமா இருக்கிற இடம் எது, மேல ஏதாவது வஸ்திரம் போட்டிருந்தாலும் தெரியாது இல்ல, வெளிப்படையா எந்த இடம் தெரியும், முகம் மாத்திரம் தான் தெரியும். கையெல்லாம் கூட மறைஞ்சிருக்கும். டப்புன்னு பார்த்தோன்னா முகம் தான் தெரியும். அதுலதான் நம்ம அடையாளம் போடணும். அப்போ இந்த இடத்துல ஒரு வெளிப்படையா முகத்திலேயே ஒரு அடையாளம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அடையாளம் பேசுமா? இந்த அடையாளம் பேசுமா? இப்ப காயினை யாராவது தாக்கறதுக்கு வராங்க, அவனை அடிக்க வரும்போது, அவனை அடிச்சு கொல்ல வரும்போது அவன் முகத்துல போட்ட அந்த தழும்போ அடையாளமா பேசுமா? நீ இவனை அடிச்சினா, இவனை கொன்னு போட்டேன்னா இவனை அடிக்கிறவனுக்கு இவனை கொல்றவன் மேல 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி இந்த தழும்போ இந்த அடையாளமோ பேசுமா அப்படின்னா, இந்த தழும்பு என்ன பண்ணாது, அடையாளம் இது பேசாது. அவன் தான் சொல்லணும், காயின் தான் சொல்லணும், என் மேல இந்த மாதிரி அடையாளம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காயின் தான் என்ன பண்ணணும், சொல்லணும். இல்லைன்னா மற்றவர்கள் தெரிவிக்கணும். ஒண்ணு காயின் சொல்லணும், இல்லைன்னா மற்றவர்கள் தெரிவிக்கணும். அப்ப இவன் காயின் சொல்வதற்கும் மற்றவங்க தெரிவிக்கிறதுக்கும் அப்போ அவனுடைய அந்த பேரே போதுமே. அதுக்கு எதுக்கு அடையாளம்? காயினுங்கிற ஒரு பேரே போதுமே. அது அந்த காயினுங்கிற அந்த பேர் பிரபலமானாலே, இங்க ஒரு காயின் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்ககிட்ட மட்டும் உஷாரா இருங்க, அந்த பேரு பிரபலமானாலே போதுமே. நீ யாரு, காயினா? அப்ப அவனை டச் பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த தழும்பு பேசாதுங்கும் போது அந்த அடையாளமே போதுமே. இப்ப இதெல்லாம் நம்ம நல்லா நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் நாம தெளிவா பார்க்கணும், தெளிவா கவனிக்கணும். இந்த காயின் மூலமாகத்தான் சந்ததி இனிமே என்ன பண்ணணும், உருவாகணும். காயின் மூலமாக தான் ஜெனரேஷன், அவனுடைய ஜெனரேஷன் வரப்போகுது.
இப்ப இந்த இடத்துல மொத்தமே 4 பேர் தான் இருந்தாங்க. ஆதாம் இருந்தாரு, ஏவாள் இருந்தாரு, அவங்களுக்கு பிறந்த காயின், ஆபேல் இருந்தாங்க. ஆபேல மறிச்சிட்டாரு, ஆபேல கொண்டு போட்டாரு காயின்னு. இப்ப இருக்கிறது 3 பேர். காயின் இருக்காரு, அவங்க அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டாருன்னா இவர் இங்க இருந்து வேற இடத்துக்கு போறாரு. இப்ப அங்க மொத்தமே இருக்கிறத 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க அப்பாவோ அம்மாவோ இவனை என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொல்ல மாட்டாங்க. அப்ப இவனை கொல்றதுக்கு இங்க யாரு இருக்கா? யாருமே இல்ல. அப்ப இவன் மூலமா தான் இனி ஜெனரேஷன் வரணும், சந்ததிகள் வரணும். அந்த சந்ததிகள் வளர்ந்து இவனை கொன்னாதான் ஆச்சு. அப்ப இந்த சந்ததிகள் இவனுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொல்லும்போது, அப்ப இந்த காயின்னு என்ன பண்ணலாம்? ஒரு குழந்தை பிறக்கும்போது சந்ததிகள் வரும்போது அந்த வார்த்தையை சொல்லலாமே. ஏன்னா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு பின்னாட்கள் என்ன நடந்தது, ஏது நடந்தது, தேவன் எப்படி வழி நடத்துறாரு அப்படிங்கிற வார்த்தைகளை பேசி பேசி வருவாங்க. அதுதான் அவங்களுக்கு அன்னைக்கு டைம் பாஸா இருந்திருக்கும். அப்படிங்கும்போது சந்ததி சந்ததியாவே அவர் என்ன பண்ண முடியும்? இந்த சம்பவங்களை அவர் கடத்த முடியும். எனக்கு அவர் அப்பா அம்மா இருந்தாங்க, அந்த இடத்துல நாங்க இருந்தோம், அங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்தோம், இந்த இடத்துக்கு ஏன் வந்தோம்னா இது மாதிரி சம்பவிச்சுது, அதனால இங்க வந்தோம், அப்ப நான் இப்படி கேட்டேன், அவரு எனக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரு அப்படின்னு இந்த வார்த்தையை சந்ததி சந்ததி சொல்லும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். வேற யாருமே அந்த இடத்துல இல்ல, வேற யாரும் கிடையாது. வேற யாராவது அந்த இடத்துல ஒரு ஜெனரேஷன் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம கணக்குல வச்சோம்னா பைபிளே பொய்யாயிரும். நல்லா கவனிங்க, பைபிளே பொய்யாயிரும், நாம நம்ப முடியாது. அப்ப அந்த இடத்துல வேற யாருமே சந்ததிகள் கிடையாது. இருக்கிறது அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, காயின் இருக்காரு, இவர் மூலமா தான் ஜெனரேஷன் வருது. அப்ப இவரே அவர் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அநேகருக்கு தெரிய வந்துட்டு யாரும் கொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல அடையாளம் தேவையில்லைங்கிறதையும் நாம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து காயினுக்கு வெளிப்படையா முகத்திலேயோ எங்கேயோ வெளிப்படையா அவன் சரீரத்துல போடல அப்படிங்கிறதுக்கு 2 ஆதாரம் இருக்கு. 2 ஆதாரங்கள் வேதத்திலிருந்து நாம 2 ஆதாரத்தை நாம பார்க்க முடியும். 2 ஆதாரத்தை பார்க்கலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்பது. நம்ம இப்ப என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, காயினுக்கு போட்ட அடையாளம் சரீரத்துல அடையாளம் போடல அப்படிங்கிறதுக்கு நாம ஆதாரங்களை பார்த்துட்டு வரோம். நல்லா கவனிங்க. இப்ப ஆதியாகமம் 4:7 என்ன பண்றாங்க? அவரு சொல்றாரு, நீ நன்மை செய்தால் மேன்மையிலோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய பைபிள்ல போட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்பது வரக்கூடாது. அது தவறான மொழிபெயர்ப்பு. எப்படிதான் வந்திருக்கணும் அப்படின்னா, அவன் உன்னை ஆளுகை செய்வான், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆளுகை செய்வானுங்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பு. ஆனா இங்க எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? நீ அவனை ஆண்டு கொள்வாய். அப்ப இந்த வார்த்தை தப்பு. அவன் உன்னை ஆளுகை செய்வான் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையான ஒரு வார்த்தை கொடுக்கணும். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. அப்ப இந்த இடத்துல ஒரு மொழிபெயர்ப்பு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது 2 பேர் வலது புறத்துல இடது புறத்துல ஒரு கள்ளன் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல ஒருத்தர் என்ன கேட்கிறான்னா, உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது அடியனை நினைத்தருள்னு சொல்லும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த வசனத்தையும் நாம தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைக்கிறோம்னா, அன்றைக்கு என்ன பண்ணிட்டான் கள்ளன், பரதீசுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான புரிதல் இருக்கு. நாம ஏற்கனவே இதுக்கு நாம விளக்கம் கொடுத்து 2 காணொலி போட்டாச்சு. அப்போ இன்றைக்கு அப்படின்னு சொல்லும் போது அன்றைக்கு என்ன பண்ணல, அன்றைக்கு அவங்க கிட்ட இருந்த டைமே 3 மணி நேரம் தான். ஏன்னா 3 மணிக்கு அவர் ஜீவனை விடுறாரு, அந்த நாள் போறதுக்கு இருக்குது 3 மணி நேரம் தான். 6 மணிக்கு இன்னொரு நாள் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப இந்த இடத்துல அன்னைக்கே அவர் என்ன பண்ணல, 3ஆம் நாள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஜீவன் வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்டிவ் ஆகுறாரு. அப்ப அன்றைக்கே போகல. அப்ப இந்த வசனமும் தப்பா புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த வசனத்துல இன்னும் வேதத்துல சில வசனங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன எழுத்து பிழைகள் வந்திருக்கு, இடம்பெற்றிருக்கு. அப்ப அந்த எழுத்து பிழைகளினால் தான் நாம என்ன பண்றோம்னா, நாம தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும். பெரிய மிஸ்டேக் எல்லாம் வேதத்துல இல்ல, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு. நம்ம அதை திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தோம்னா
அந்த சம்பவங்கள் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது நமக்கே தேவனுடைய ஆவி இதுதான் நடந்ததுன்னு நமக்கு புரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அங்க அந்த வசனத்துல இடம்பெற்றது போலவே இப்ப இந்த ஆதியாகமம் 4:15 என்ன மிஸ்டேக் நடந்திருக்குன்னா, இந்த எழுத்து பிழை நடந்திருக்கு, இடம்பெற்றிருக்கு, எழுத்து பிழை நடந்திருக்குன்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார்னு இருக்கு. ஒரு அடையாளம், இந்த 2 எழுத்து தான் இங்க பிரச்சனைக்குரிய எழுத்து. அப்ப இந்த இடத்துல ஒருங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது, ஒரு அடையாளங்கிற வந்துடக்கூடாது. என்ன வந்திருக்கும்னா இந்த அடையாளத்தை போட்டார். அப்ப இந்த அடையாளத்தை போட்டார்னா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், சரி மேல இருக்கிறது தான் அடையாளம் சொல்லி நாம புரிஞ்சுக்குவோம். ஆனா இந்த ஒருங்கிற வார்த்தை இங்க இடம் பெற்றிருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமா தனியா ஒரு அடையாளத்தையும் போட்டார் அப்படிங்கிற மாதிரி நாம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கற்பனை பண்ணிட்டோம். இங்க இருக்கிற இப்போ நாம பார்த்த பல வருஷமா ஆராய்ந்து பார்க்கிறோம், அநேகர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மர்மமான இந்த கேள்விக்கு விடைய சொல்லியிருக்காங்க, பல பேர் விட சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் நான் இங்க கவனிக்க வேண்டியது, இந்த வசனத்துல 2 பாதி இருக்கு. இந்த முதலாவது பாதிங்கிற அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டாங்க, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும்ங்கிற வார்த்தைய அறவே மறந்துட்டாங்க. ஒட்டு மொத்தமா டோட்டலா எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரே ஒரு பர்சன் கூட என்ன பண்ணல, எனக்கு தெரிஞ்சு ஆராய்ச்சி பார்க்கும்போது இத மென்ஷன் பண்ணவே இல்லை, இத கவனிக்கவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்து வழி பிரகாசமா இருக்கக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய மனதை குருடாக்கிட்டான்னு இருக்கு. அப்ப மனக்கண்ண என்ன பண்ணிட்டான், குருடாக்கிட்டான். அப்ப முதல் ஆஃப் யாருமே கவனிக்கல, யாருமே பேசல. நிறைய பார்த்துட்டோம். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கவே இல்லை, பேசவே இல்லை. அது ஒரு வார்த்தையாவே தெரியல, அடையாளமாவே அநேகருக்கு தெரியல. கீழே சொல்லப்பட்டது மாத்திரம் தான் இந்த ஒருன்னு போட்ட உடனே தனியா ஒரு அடையாளத்தை இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, இது அடையாளமே இல்லை அவங்க கணக்குல. ஆனா அதுக்கப்புறம் இவங்க சரீரத்தில் ஒரு அடையாளம் போட்டு இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் இங்க மிஸ்டேக். அப்ப இந்த இடத்துல இந்த அடையாளத்தை எதுக்கு போட்டார், மேல உள்ள வசனத்தை வாசிச்சுட்டு காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படிங்கிற அந்த வசனத்தை வாசிச்சுட்டு இதை ஏன் கொடுத்தாரு, என்ன காரணத்துக்காக கொடுத்தாருன்னு நீங்க அதை கேள்வி கேட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அந்த வசனத்திலேயே புரிஞ்சிடும் என்ன அடையாளத்தை கொடுத்தாருன்னு. பாருங்க, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் இந்த அடையாளத்தை போட்டார்னா இங்க பிரச்சனையே இல்லை. இப்ப ஒரு கேள்வி கேளுங்க, எந்த அடையாளத்தை போட்டார், காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்ற அடையாளம். இதை ஏன் போட்டாரு, காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு இந்த அடையாளத்தை போட்டார். இவ்வளவுதான் விஷயம். சிம்பிள். அப்ப ஒரு பாதி என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம், எல்லாரும் மறந்துட்டோம். டோட்டலா யாருமே இதை பேசவே இல்லை. ஏதோ ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரியே பேசிட்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ உலகத்துல பாருங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் மேல ஒரு அடையாளத்தை போட்டதை பயன்படுத்துறாங்க. நல்லா கவனிக்க முடியும். அதாவது ஒரு எம்எல்ஏ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு எம்பி அமைச்சருடைய பிள்ளையா இருந்தாலும், இல்ல ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தாலும், ஒரு அதிகாரத்துல இருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும், யாராவது பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இந்த நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ் செக் பண்ணுவாங்க, ரோந்து வருவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்ப செக் பண்ணும்போது அவங்கள பிடிக்கிறாங்கன்னா, பிடிச்சி அவங்க மேல ஃபைன் போடுறாங்க, இல்ல ஏதாவது கேட்கறாங்கன்னா அவங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சில பேர் நான் பார்த்திருக்கிறோம், சாதாரணமானவங்க ஏதோ ஃபைன் கட்டி வேற ஏதோ காரியத்தை தப்பிச்சிருவாங்க, போயிருவாங்க. ஆனா சில பேரு இந்த அதிகாரிகளே என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க, நீ என்னையே மடக்குறியா, நான் யார் தெரியுமா கேட்பாங்களா இல்லையா, நீங்களே சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீங்களே சொல்லுங்க, நான் யார் தெரியுமா, நான் எனக்கு இன்னாரு தெரியும், ஒரு போன் போட்டா போதும், உன் நம்பர் சொல்லு, உன் பேரு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க தங்கள் மேல இருக்கிற அடையாளத்தை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்களே இல்லைங்களா. அப்போ உலகத்தில் இந்த அடையாளத்தை பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல காயினும் தன்னுடைய மேல் போட்ட அடையாளத்தை என்ன பண்ணும், அவர் பயன்படுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் என்ன பண்ணார்னா இந்த இடத்துல அடையாளம் கொடுக்கப்பட்டது. காயின் அதனுடைய நம்பிக்கைக்காகவும் தற்காத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணும், அவனுடைய பின்னணியை சொல்லி தற்காத்துக் கொள்வதற்காக தான் இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, அடையாளம் இல்ல, அந்த வார்த்தை தான் அடையாளமா இருக்குன்னு பாக்குறோம். சரி,
இப்போ ஒரு அடையாளம் ஒண்ணு பார்த்துட்டோம். என்னன்னா அந்த இடத்துல எழுத்து பிழை வந்திருக்கு அந்த வசனத்துல. அதனால நாம ஒரு சரீரத்துல ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த இடத்துல எழுத்து பிழை இருக்கு. அந்த இடத்துல ஒருங்கிற இடத்த அதை எடுத்துட்டு நீங்க இந்தன்னு போட்டீங்கன்னா, இந்த அடையாளம் மேல சொல்ல அந்த அடையாளத்தை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்ல. இன்னொன்னு கவனிக்கணும். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை 2 முறை பயன்படுத்துவாங்க. எதுக்குன்னா அந்த இடத்துல அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா உறக்கம் வேற தூக்கம் வேறயா? ரெண்டுமே ஒண்ணுதானே. அப்ப மெய்யாகவே சொல்லி ஏன் ஒரு மெய்யாகவே பத்தாதா? ஏன் 2 மெய்யாகவே சொன்னாரு? அதே போல இந்த வசனங்களை 2 விஷயத்த சொல்லியிருப்பாரு. நாம சில இப்ப வாசிக்கலாம். அதுல கூட பாருங்க. அதுலயும் இந்த வசனங்கள்ல நமக்கு புரிய வரும். இப்ப இன்னொரு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதாரம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23, 24 2 வசனங்கள் நாம வாசிக்கும் போது லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. லாமேக்கு சொல்ற. இந்த லாமேக்கு யாரு? காயினுடைய வம்சாவளி சந்ததியில வந்தவர். காயினை துரத்தி விட்டாரு. இந்த இடத்துல இருக்காத துரத்தி விட்டாரு. அங்க போய் அவர் நல்லா டெவலப் ஆயிட்டாரு. அதை தனியா பார்க்கலாம். அவரு டெவலப் ஆயிட்டாரு. அவருடைய சந்ததியில வந்த லாமேக்குங்கிறவர் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துல 3 கேள்விகள் நமக்கு எழும்புது. தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாரு 3 கேள்வி. இன்னொரு முறை கூட நம்ம அதை வாசிக்கலாமே. லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனத்துல நமக்கு 3 கேள்வி எழும்புது. இந்த ஒரே வசனத்துல 3 கேள்வி. என்ன 3 கேள்வி அப்படின்னா, ஒண்ணு, லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து ஆதாலே சில்லாலே நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்றாரு இல்லைங்களா? ஒரு முறை சொல்றாரு. நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா 2வது என்ன சொல்றாருன்னா, லாமேக்கின் மனைவிகளை என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று மறுபடியும் சொல்றாரு. இப்ப இங்க என்ன கேள்வினா, இங்க 2 லாமேக் வருது, இங்க 2 குரூப் பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப இங்க கேள்வி என்னன்னா, ஒரு லாமேக்கா 2 லாமேக்கா? 2 பெண்களா 4 பெண்களா? அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்வதற்கு வேதம் இப்படி எல்லாம் டிசைன் பண்ணி இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு டைம் தன்னுடைய மனைவியில பார்த்து ஆதாலே சில்லாலே என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க சொன்னாவே முடிஞ்சு போயிருக்குமே. மறுபடியும் எதுக்கு லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு ஏன் 2 டைம் ஏன் சொல்லணும்? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல 2 டைம் வந்திருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சரி, அடுத்தது இதை ஒண்ணு புரிஞ்சுங்க. அப்ப இங்க 2 லாமேக்கா 4 பெண்களா அப்படின்னா 2 லாமேக்கு இல்ல, ஒரு லாமேக்கு தான். 4 பெண்கள் இல்ல, 2 பெண்கள் தான். ஆனா 2 டைமா வருது அந்த வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது படிக்கும்போது லாமேக்கு என்ன சொல்றாருன்னா, எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன்னா, இப்ப நம்ம எப்படி இதை படிச்சா எப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி? அவருடைய சரீரத்துல தானாகவே தழும்பு அவர் ஏற்படுத்திக்கணும், அவருக்கு வேணுங்கிறதுக்காகவே ஒரு மனுஷனையும் ஒரு வாலிபனையும் கொலை செய்தாரு மாதிரி தான் இங்க எழுதப்பட்டிருக்கு வசனம். எனக்கு காயம் உண்டாக எனக்கு தழும்பு உண்டாகனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவர் ஏற்படுத்திக்கணும்னு சொல்லியே வேணும்னே கொலை செய்த மாதிரி தான் இருக்கு. அது அப்படியா? அது இல்ல. சரிங்களா? அடுத்து இது 2வது கேள்வி. அப்புறம் 3வது என்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்க 2 பேரை கொன்னாரா ஒருத்தரை கொன்னாரா? ஒரு வாலிபனை கொலை செய்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொண்டேன், எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். ஒரு மனுஷன்னு சொல்றாரு, ஒரு வாலிபன். இப்ப 2 பேரை கொன்னாரா இல்ல ஒருத்தனை கொன்னாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா 2 பேரை கொன்னாங்க அப்படின்றாங்க. ஆனா 2 பேரை கொல்லல. அப்ப ஏன் நம்ம 2 பேரை கொன்னாங்க அப்படின்னு வரோம்? இங்க வசனங்கள் அப்படி எழுதி இருக்கு, நாம அதை சரியா புரிஞ்சிக்காதனாலதான் நாம இப்படி எல்லாம் குழப்பம் நமக்கு 2 பேருன்னு சொல்றோம். நீங்க மற்ற பைபிள்ல சில இதுல படிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் அந்த வாலிபனை கொலை செய்தேன் திருவிவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்ப அந்த வாலிபனை கொலை செய்ததுன்னா ஒருத்தர் தான் அப்படின்னு நாம என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல,
நாம வேத வசனத்தை நாம படிச்சு ஆராய்ந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆவி நமக்கு வெளிப்படுத்தணும். இந்த இடத்துல ஒருத்தரா 2 பேரா நமக்கே புரிஞ்சிடும். அப்ப இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல 3 கேள்வி வருது ஒரு வசனத்துல. அப்ப இதே போலதான் அந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்குங்கிறத நாம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த வசனத்துல என்ன பண்ணிருக்கு? எழுத்து பிழை இருக்குது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? தன்னுடைய மனைவிகளை பார்த்து லாமேக்கு என்ன சொல்ல வராருன்னா, என்ன சொல்ல வராரு? காயினுக்காக 7 பழி சுமருன்னு சொன்னா, என்ன யாராவது கொன்னாங்கன்னா அவங்க மேல 77 பழி சுமருன்னு சொல்லி அவர் தனக்கு தானே பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறார். காயினை கொல்லுவர் மேல 7 பழி சுமருன்னா, என்ன யாராவது கொன்னாங்கன்னா அவங்க மேல 77 பழி சுமருன்னு தனக்கு தானே பிரகடனப்படுத்திக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு சரியான ஒரு ஆதாரத்தை நம்ம பாக்குறதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, காயினுடைய பேட்டர்னை தான் இந்த இடத்துல கொண்டு வர்றாரு. காயினுடைய ஃபார்முலாவை இங்க கொண்டு வந்து தனக்கு அப்ளை பண்றதுக்கு பாக்குறாரு. அப்போ காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பழி சுமரும், என்ன கொண்டாங்கன்னா 77 பழி சுமரும்னு சொல்லி அந்த வார்த்தை சொன்னாரு. ஒண்ணு. இப்ப 2வது, இப்ப அதே ஃபார்முலாவை இங்க அவர் ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணிருக்கணும்? அவருடைய சரீரத்துல முகத்துல எங்கேயாவது தழும்பு இருந்ததுன்னா இவரும் என்ன பண்ணிருக்கணும்? நல்லா கவனிங்க, என்ன பண்ணிருக்கணும்? இவரும் தன்னுடைய சரீரத்துல தழும்ப போட்டிருக்கணும். அப்பதான் அந்த ஃபார்முலா இங்க அப்படியே மேட்ச் ஆகும். ஆனா இங்க என்னதான் செஞ்சார் அப்படின்னா, இந்த அவருக்கு காயினுக்கு அந்த வார்த்தையை யார் கொடுத்தது அப்படின்னா பிதாவாகிய தேவன் கொடுத்தாரு. ஆனா இந்த இடத்துல அவர் தனக்கு தானே அதை அறிவிச்சுக்கிறாரு, தனக்கு தானே பிரகடனப்படுத்திக்கிறாரு. ஒண்ணு. ஆனா 2வது, இந்த இடத்துல அவர் தன்னுடைய சரீரத்துல எந்த காயமோ தழும்போ என்ன பண்ணலாம் அவர் ஏற்படுத்திக்கல, லாமேக்கு ஏற்படுத்தல. அப்ப இங்க ஏற்படுத்தலன்னு சொல்லும் போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? அப்ப அங்கேயும் காயினுக்கு என்ன இருக்காது, இருந்திருக்காது. அவனுக்கு ஒரு தழும்போ காயமோ இருந்திருக்காது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ஃபார்முலாவை பண்ண இது அப்படியே தானே வரணும். இல்லைன்னா அந்த வார்த்தை வேலைக்கு ஆகாது. 77 பழி சுமருங்கிறது அதை மட்டும் சொன்னா பிரயோஜனம் இல்லை. அதை சொன்னா இங்க தழும்பு இருந்த மாதிரி இங்கேயும் தழும்பு போட்டுருக்கும். அப்ப இந்த இடத்துல அவர் தழும்பு ஏற்படுத்திக்கல அப்படிங்கும்போது காயினுடைய சரீரத்திலும் தழும்பு இல்லை அப்படிங்கிறது இந்த வசனமும் நமக்கு புரிய வருகிறது அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நாம இதுல இருந்து நம்ம என்னதான் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்ன நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமருன்னு சொல்லி தேவன் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு பாருங்க, ஒரு டிக்ளேர். இந்த வார்த்தை தான் அடையாளம், இந்த அறிவிப்பு தான் அடையாளமாக இருக்குதே ஒழிய வேறு சரீரத்துல எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லை. இந்த வார்த்தை தான் அடையாளம், வேறு அவருடைய சரீரத்தில் அடையாளம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன கட்டளை கொடுக்கிறாரு பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருங்கள் சொல்லிட்டு நான் கர்த்தர் சொன்னான்னா ஸ்ட்ரிக்டா ஆணையிடுகிறேன்னு அர்த்தம். அப்ப இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இங்க அவர் என்ன சொல்றாரு? உங்கள் சரீரத்துல என்ன பண்ணாதீங்க, உங்க சரீரத்தை கீறி கொள்ளாதீங்க, அடையாளமான எழுத்துக்களை நீங்க பொறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னவரே இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை போடுவாரா? இந்த இடத்துல ஒரு அடையாளத்தை போடுவாரா? நாம சில பேர் என்ன நினைக்கலாம், அது முன்னாடி சொன்னாரு, இது பின்னாடி சொன்னாருன்ட்டு. உங்களையும் என்னையும் போல அவர் மனுஷன் இல்லை. ஒரு முறை சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணி போடுறதுக்கு. பின்னாடி அந்தத்துல என்ன நடக்க வசனம் சொல்லுது? அந்தத்தில் உள்ளவர்களை ஆதி முதல் கொண்டு திட்டம் பண்ணுகிறவர், பிளான் பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அதனால அந்த நேரத்துல ஒண்ணு சொன்னேன், இந்த நேரத்துல சொன்னேன், ஒண்ணு சொன்னேன்னுங்கெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ ஆரம்பத்துல என்ன சொன்னாரோ அதுதான் எல்லா இடத்துலயும். அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல. முதல்ல நம்முடைய தேவனை குறித்து நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல அவரே என்ன சொல்றாரு? உங்களுடைய சரீரத்துல செத்தவனுக்காக போடாதீங்கன்னா உயிரோடு இருக்கிறதுக்காக போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. இது விதண்டவாதமான கேள்வியா போகும். அப்ப உங்களுடைய சரீரத்துல என்ன பண்ணாதீங்க, நீங்க சரீரத்தை கீறி கொள்ளாதீங்க, அடையாளமான எழுத்துக்கள் இந்த பச்சை குத்துறது இந்த மாதிரி காரியம் எல்லாம் என்ன பண்ணாதீங்க, நீங்க பண்ணிக்காதீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ இப்படி சொன்னவரே அவன் முகத்துல அடையாளம் போடுவாரா? முகம் பாக்குறதுக்கு ஒரு லட்சணமா இருக்கணும், அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை போட்டு அசிங்கப்படுத்துவாரா நம்முடைய தேவன்? சொல்லுங்க. எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது பாருங்க. இல்லைன்னா நாம நம்ப மாட்டோம்.
இவ்வளவு விளக்கத்தை கொடுத்தாலும் அநேகருக்கு நம்பிக்கை வருமா அது தெரியல. சரி, இப்போ இப்ப நாம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, காயினுக்கு சரீரத்துல அடையாளம் கொடுக்கப்படவில்லை. காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்கிற அந்த வார்த்தை தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அவ்வளவுதான். அதுதான் அடையாளம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இப்போ நம்ம 2வது என்ன பார்த்தோம்? தலைப்பு என்ன வச்சோம்? காயின் மேல் போட்ட அடையாளம் பார்த்தோம். அது என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன தலைப்புன்னா, காயினுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கோம். 2வது ஒரு தலைப்பு. அப்ப காயினுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் அப்படின்னா எது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இப்படிதான் அந்த இடத்துல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த சம்பவம் நமக்கு என்னன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆபேலும் காயினும் காணிக்கை செலுத்திருக்க போறாங்க, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த போறாங்க. ஆனா ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. இப்ப காயினுக்கு என்னாச்சு? தன்னுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்ச உடனே யாரா இருந்தாலுமே என்ன தோணும்? அந்த அந்த நேரத்துல மனசு ரொம்ப கஷ்டப்படும் தானே. அப்ப அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த கஷ்டம் என்னவா வருதுன்னா, அது கோபமா மாறுது. அந்த கோபம் எரிச்சலா மாறுது. இதெல்லாம் மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, முகமே மாறி போச்சு. நல்லா கவனிங்க இந்த இடத்துல, நல்லா கவனிங்க. அருமையான தேவனுடைய சனங்களே, சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் வானத்தில் இருக்கிறார். காயின் எங்க இருக்காரு? பூமியில் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவனுக்கு மனம் கஷ்டமாயிடுச்சு, கோபம் வந்து எரிச்சல் வந்து முகமே மாறிடுச்சு. அவர் கேட்கிறாரு பாருங்க, உன் முகநாடி ஏன் மாறுபட்டது அப்படின்ட்டு. என்னவோ பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி உன் முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய முகநாடி வேறுபட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது வந்தாலும் அதை அவர் பார்க்க மாட்டாரா? இந்த இடத்துல இதெல்லாமே நாம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய தேவன் ரொம்ப கிட்ட இருந்து பார்க்கிற மாதிரி நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. இதோ நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள், உன்னுடைய பிரச்சனை காரியம் எல்லாமே எனக்கு முன்பாக இருக்குது, எனக்கு முன்பாக இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன கவலை, என்ன காரியங்கிறத எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க கூட மறந்துடுவாங்க, தேவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கார். இது நமக்கு தெரியணும். உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்க, உன்னுடைய பிரச்சனை எப்போது எனக்கு முன்பாக இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்கு என்ன வேணும்னா, நமக்கு இந்த விசுவாசம் வேணும். இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு விசுவாசம் வேணும். பாருங்க, ஒவ்வொரு அணுவா வாட்ச் பண்றாரு, அணுவா வாட்ச் பண்றாரு. அதை வாட்ச் பண்ணி தான் கேட்கிறார், ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? எங்கேயோ இருக்கிறார் தேவன், ஆனா பார்த்துட்டே இருக்காரு பாருங்க, உத்து பார்த்துட்டே இருக்கிறார் என்ன சம்பவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உன் முகநாடி வேறுபட்டதுன்னு கேட்கும் போதுதான் அந்த இடத்துல சில உரையாடல் எல்லாம் என்ன பண்ணுது, உரையாடல் நடக்குது. இப்ப நம்ம மெயினா என்ன, எதுக்கு நாம இங்க வந்தோம்னா, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஆபேலை குறித்து சொல்லும் போது அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். யாரு? ஆபேல் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆனா காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டதுனால என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பாவம் வாசப்படியில படுத்திருக்குன்ட்டார். பாவம் வாசப்படியில படுத்திருக்குன்ட்டாரு. எந்த வாசப்படின்னு சொல்லல, நல்லா கவனிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அப்படின்ட்டார். அப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது நிமித்தம் ஆபேலுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, காயினுடைய பாவம் மன்னிக்கப்படல. அதனால வாசப்படியில இருக்குது அப்படின்றார். வாசப்படியில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல காயின் என்ன பண்ணல அப்படின்னா, என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் என்ன செய்யணும், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த கேள்வி கேட்டாரு. என்ன கண்டுபிடிக்க எவனுக்கு கொண்டு போடுவானே, எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அங்க கேட்ட மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணல, இந்த இடத்துல அவர் கேட்கல. சரி, என்னுடைய பாவம் வாசப்படியில படுத்திருக்குன்றீங்க, இந்த பாவம்
நான் நீதிமான் ஆகணும், இந்த பாவம் போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணலன்னா காயின் கேள்வி கேட்கல. அப்போ இங்க நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு வரோம்னா காயினுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல காயினுடைய பாவம் வாசப்படியிலே இருந்தது, வாசப்படியில படுத்திருந்தது. அப்ப இந்த காயினுடைய பாவம் என்ன பண்ணணும்? பாவம் போகணும். அந்த பாவம் போகணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணார்னா இன்னொரு அடையாளத்தை கொடுக்கிறார். பாவம் போகணுங்கிறதுக்காக அடையாளத்தை கொடுக்கிறார். இப்போ காயின் தன்னுடைய சரீர மரணத்துக்காக என்ன பண்ணாரு? சரீர மரணத்தை குறித்து பயப்பட்டாரு. அதுக்காக ஒரு அடையாளத்தை கொடுத்தாரு. ஆனா தேவன் என்ன செய்தார்னா இவனுடைய ஆத்தும மரணத்தை குறித்து அவர் கவலைப்பட்டார். ஆத்தும மரணத்தை குறித்து அவர் கவலைப்பட்டாரு. அந்த கவலையை நிமித்தமாக தான் 2வது ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அப்ப இந்த காயினுடைய பாவமும் என்ன பண்ணணும்? பாவம் மன்னிக்கப்படணும். காயின் சரீர மரணத்தை குறித்து என்ன பண்ணாரு? பயப்பட்டாரு. அதுக்கு அடையாளத்தை கேட்டு வாங்கினாரு. ஆனா தேவன் என்ன பண்ணார்னா அவனுடைய ஆத்தும மரணத்தை குறித்து அவர் கவலைப்பட்டார். அந்த கவலை நிமித்தமாக காயினா கேட்கல, தேவனாகவே இந்த அடையாளத்தை கொடுக்கிறார், அடையாளத்தை ஏற்படுத்துறார். அதுதான் ஒரு கன்னிகையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த அடையாளம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அடையாளம். அங்கே பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல அநேகர் என்ன பண்ணாங்க? விபச்சாரம் செய்து நிமித்தமாக எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. ஒரு கொல்லிவாய் சர்பத்தை என்ன பண்ணாங்க? ஒரு வெண்கல சர்பத்தில் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணாங்க? அநேகர் பிழைத்தாங்க. அதே போல இங்க என்ன சொல்றாருன்னா அவரை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இங்க கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னன்னு சொல்ல போகுது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த அடையாளம். அப்ப இந்த அடையாளத்தின் மூலமாக என்ன செய்கிறதுன்னா காயினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுறார். நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்தாருங்கும் போது அங்குடைய காயினுடைய பாவம் என்ன பண்ணாச்சு? அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? சுமந்துட்டாரு. அந்த இடத்துல காயினுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம் 2வது அடையாளம் தான் இது. இந்த அடையாளம் ஒரு கன்னிகையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த அடையாளம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக சர்வலோகத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுது. முதல்ல யாருடைய பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னா இங்க யார் மன்னிக்கப்படல? ஆதாம் மீறும் போது அவருக்கு ஒரு ஆடு அடிச்சு அங்க ஒரு தோல் உடை உடுத்தினாங்க. அங்க என்ன ஆச்சு? பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. இப்ப அடுத்து யாருடைய பாவம் தான் மன்னிக்கப்படணும்? காயின் தான் பெண்டிங். ஃபர்ஸ்ட் காயின் தான் பெண்டிங். அப்ப காயினுடைய பாவம் என்ன பண்ணணும்? நீக்கப்படணும். அப்ப இந்த சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமா முதல்ல யாருடைய பாவம் நீக்கப்படுதுன்னா காயினுடைய பாவம் நீக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். சர்வலோகத்தின் பாவம் நீக்கப்படுது. முதல்ல காயினுடைய பாவம் நீக்கப்படுகிறது என்பதை நாம புரிஞ்சு கொள்ளணும். இப்போ காயின் பாவம் நீக்கப்பட்டது. அதே போல நம்முடைய பாவத்தை என்ன பண்ணாரு? காயின் வகுப்பாறு ஆகிய நம்முடைய பாவத்தை என்ன பண்ணிட்டாருன்னா தேவன் நீக்கிட்டாருன்னு பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், நாம காயின் வகுப்பாரா? அநேகர் என்ன சொல்றாங்கன்னா நாம ஆபேலுடைய வகுப்பார், நாம ஆபேலுடைய வகுப்பாருன்றாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா நாம காயின் வகுப்பார்னு சொல்லப்பட்டு, எப்படி காயின் வகுப்பார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது லூக்கா 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அதுக்கு விளக்கம் கொடுக்குது. நாம யார் அப்படின்னு விளக்கம் கொடுக்குது. வாசிக்கலாம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து. அப்ப இந்த இடத்துல வீட்டுக்குள்ள இருக்கிறது யாரு? வெளியே இருக்கிறது யாரு? வீட்டுக்குள்ள இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள், வாசல்ல இருக்கிறது புறஜாதி ஜனங்கள். நீங்களும் நானும் வாசல்ல இருந்தோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும் போது
காயினுடைய பாவம் வாசப்படியில் இருந்தது. நாம எங்க இருந்தோம்? இந்த லூக்கா 16:20 வாசிக்கும் போது நாமளும் வாசப்படியில தான் இருந்தோம். இப்ப காயினுடைய பாவமும் கிறிஸ்துவின் மூலம் நீக்கப்படுது, நம்முடைய பாவமும் கிறிஸ்துவின் மூலம் நீக்கப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நாம வசனத்துக்கு நாம செவி கொடுக்கணும். நாம மாம்சத்துக்கு நாம செவி கொடுத்து வேத வசனத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம இருதயத்துல இருப்பாப்பா இருந்தோன்னா, நாம வசனத்துக்கு நாம ஏற்றுக்கொள்ளல, வசனத்துக்கு ஒத்துக்கலன்னா இது எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா? விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனிய பாவத்துக்கும் சமமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுவார். சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுவார். என்ன பண்ணுவாரு? தேவனுடைய வார்த்தையை மீறி அவர் என்ன பண்ணிட்டுவாரு? எங்க ஆடு மாடுகள்லாம் கொண்டு வந்தார். என்னப்பா இதெல்லாம் சத்தம் கேக்குது, என்னன்னு கேட்கும்போது உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கொண்டு வந்தேன் அப்படிம்பாரு. அவர் அப்படியே மழுப்புவாரு. அப்ப அந்த இடத்துலதான் என்ன சொல்லுவாரு? நீ பண்றது என்னது? விக்கிரக ஆராதனைக்கும் கீழ்ப்படியாம இருக்கிறது விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனி பாவத்துக்கும் பெரும் பாவத்துக்கு அடையாளம். அப்போ நம்ம இந்த வேத வசனங்கள் சொல்லும் போது நாம என்ன பண்ண மாட்டோம்னா, நாம ஒத்துக்க மாட்டோம். மாம்சம் இருந்தது, உள்ளுக்குள்ள சாத்தான் இருந்தானே, நாம பார்த்தோம்ல ஏற்கனவே ஆத்துமாங்கிற சப்ஜெக்ட், ஆன்மாங்கிற ஆத்துமா, அதுல உள்ளுக்குள்ள யார் இருக்குதுன்னு பார்த்தோம். அவன் தான் ஆளுகை செய்கிறான். நீ இதை ஒத்துக்காதேன்பா அவன். ஆனா இது யார் பேசுறாங்கிறத நாம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம கடுகளை கூட நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அப்போ இந்த வசனத்துக்கு நம்ம முரண்டு பிடிப்போம். முரண்டு பிடிச்சா பிடிச்சிங்க. நீங்க முரண்டு பிடிச்சீங்கன்னா வசனத்தை சொல்றதை நீங்க கேட்கலன்னா நாம விக்கிரக ஆராதனை பண்றோம், பில்லி சூனிய பாவத்துக்கு அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்லுகிறது, சொந்த கருத்து சொல்லல. அப்ப இந்த இடத்துல லாசர் எங்க இருக்கிறாரு? லாசருங்கிறது புறஜாதியாரை அடையாளப்படுத்தாரு. லாசரும் வாசப்படியில் தான் இருக்கிறாரு. அங்க காயினுடைய பாவம் வாசப்படியில் தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பலி மூலமாக காயின் வாசப்படியிலிருந்து வந்துட்டாரு, பாவம் நீக்கப்பட்டது. நம்முடைய பாவமும் நீக்கப்பட்டது. அப்படின்னா காயின்னு போலதானே நாம் இருக்கிறோம். நாம என்ன ரொம்ப பரிசுத்தவான்களா? நாம என்ன ரொம்ப முதல்ல என்ன பலி செலுத்திட்டு இருந்தோமா? இஸ்ரேல் ஜனங்க தான் பலி செலுத்தி தற்காலிகமா நிவாரணம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம எந்த விதமான பலியும் செலுத்தல. நம்முடைய பாவம் வாசப்படியில் தான் இருந்தது. காயினுக்கு எப்படி இருந்தது அதே போலதான் நாமளும் இருந்தோம். காயின் விடுதலை பார்க்கப்பட்டது போல நாமளும் விடுதலை ஆக்கப்பட்டோம் அவரை பார்த்து. நாம எந்த பலியும் செலுத்தல. அப்ப புரிஞ்சுக்குங்க. சரி, அப்போ காயினுக்காக முதலாவது கொடுக்கப்பட்ட வார்த்தை இருக்குல்ல, காயினுக்கு முதலாவது ஒரு அடையாளம் கொடுக்கிறார். என்ன அடையாளம்? வார்த்தையின் அடையாளம் கொடுக்கிறார். காயினை உன்னை கொள்கிறவன் எவன் மேலும் 7 பழி சுமருங்கிற ஒரு வார்த்தை தான் அடையாளம். இந்த அடையாளத்தை கொடுக்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன அடையாளத்தை கொடுக்கப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து தான் அடையாளம். அவனுடைய பாவம் நீங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது இந்த அடையாளம். அப்போ இந்த முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையின் அடையாளத்துக்கும் இந்த அடையாளத்துக்கும், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவது ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிற இந்த அடையாளத்துக்குமான கால பகுதி பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3000 வருஷம். முதல்ல கொடுக்கப்பட்ட அடையாளத்துக்கும் இரண்டாவது அடையாளத்துக்கும் உள்ள கால பகுதி ஏறக்குறைய 3000 வருஷம். அந்த வார்த்தை சொல்லும் போது கிறிஸ்து வரும்போது இன்னும் அதிகமாகும். 3000 வருஷம் இடைவெளி. இன்னொன்னு நாம நல்லா கவனிக்கணும். முதலாவது கொடுக்கப்பட்ட அடையாளத்துக்கும் இரண்டாவது கொடுக்கப்பட்ட அடையாளத்துக்கும் சூழ்நிலைகளும் காரணங்களும் வேறு வேறுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். முதலாவது கொடுக்கப்பட்ட அடையாளத்துக்கும் இந்த அடையாளத்துக்கும் சூழ்நிலைகளும் காரணங்களும் வேறு வேறு. இயேசு கிறிஸ்துங்கிற அடையாளம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? பாவம் வாசப்படியில் இருந்தது, அந்த பாவம் நீங்கணுங்கிறதுக்காக இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த சூழ்நிலை அந்த காரணம் வேற. ஆனா முதலாவது கொடுக்கப்பட்ட அடையாளம் என்ன? அவனுடைய உயிருக்கு அவனுடைய நம்பிக்கை வருவதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த சூழ்நிலையும் அந்த காரணமும் வேற வேறங்கிறத இதையும் நாம மனசுல வச்சுக்கணும், மனசுல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அப்போ காயினுக்கு சரீர மரணம் ஏற்படக்கூடாது என்பதற்காக காயின் அங்க அடையாளத்தை கேட்டாரு, அவருக்காக கொடுக்கப்பட்டது. இரண்டாவது அடையாளம் ஆத்தும மரணம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் என்ன பண்ணார்னா பிதாவாகி தேவன் அடையாளத்தை கொடுத்தார். அதனால்தான் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்றவருக்கு நீங்க பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க அப்படின்றார்.
அப்ப இங்க ஒரு மனுஷனுடைய ஆத்மா என்பது ரொம்ப முக்கியம். சரீரம் வேற, ஆத்மா வேற. நம்ம வரும் நாட்களை கூட அதை நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்காக தான் இந்த இடத்துல அடையாளம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நாம இந்த பாடத்துல நாம என்னதான் நாம பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, காயினுடைய சரீரத்துல எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லைங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். காயினுடைய சரீரத்துல எந்த அடையாளமும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். காயினுக்கு கொடுக்கப்பட்டது, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்கிற அந்த தேவனுடைய அறிவிப்பு, அந்த வார்த்தை தான் அடையாளம், வேறு அடையாளம் இல்லை அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தின் மூலமாக நாம புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொரு விஷயம் நாம நல்லா கவனிக்கணும்னா, நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் நாம தேடி பார்த்தா எங்கேயுமே வேற அடையாளம் கொடுத்ததுக்காக குறிப்போ, அடையாளம் போட்டதுக்காக வேத வசன ஆதாரங்களோ எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஆதாரம் இல்லைங்கிறதுக்காக இந்த வசனத்தை இதை நம்ம ஆதாரமா கொடுக்குறோமான்னா அதுவும் இல்லை. நல்லா கவனிங்க, அதுவும் இல்லை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மேல இருக்கிற அந்த வார்த்தை தான் அடையாளம். அப்படிங்கிறதுனாலதான் வேற இடத்துல எந்த இடத்துலயும் வேற அடையாளங்கள் கொடுக்கப்படல. நம்முடைய கண் என்ன பண்ணிட்டோம்னா, பிசாசானவன் மனக்கண்ணை குருடாக்கிட்டனாலதான் இது வரைக்கும் ஒரு மேல இருக்கிற பாதியை நாம மறைச்சு கீழே இருக்கிற பாதியை மட்டும் பார்த்து சரீரத்தில் அடையாளம் இருக்கும் நாம பார்த்துட்டு வந்தோம். மேல இருக்கிற அவர் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் நம்பிக்கை. இந்த அடையாளம் எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, காயினுடைய நம்பிக்கைக்காக தான் அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது. பின்னால நாம அந்த அடையாளத்தை பார்க்கணும் நமக்காக கொடுக்கப்படல. காயின் என்னுடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம் கேட்கிறாரு, அந்த அவருடைய நம்பிக்கைக்காக தான் உன்னை கொன்னாங்கன்னா 7 பழி சுமருங்கிற அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை அவர் நம்புறாரு, அந்த நம்பி செயல்படுறாரு, அவர் வாழ்ந்து முடிச்சிட்டாரு. அப்ப இதுதான் காயினுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். சரீரத்துல எந்த அடையாளமும் போடல, பச்சையும் குத்தல, நெத்திலையும் எதுவும் போடல, அவனுடைய உடம்பு கருப்பும் ஆகல, அவன் பெருசா குண்டாவும் ஆகல. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக இருந்தது போலதான் இருந்தான். தேவன் வாயிலிருந்த அந்த வார்த்தை தான் அடையாளம். இன்னைக்கு நமக்கு இந்த வேத புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்ட வார்த்தை தான் நமக்கு அடையாளமாக இருக்கு. இதை வைத்து கொண்டு நாம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். காயினும் இந்த வார்த்தைங்கிற அடையாளத்தை பிடிச்சு கொண்டுதான் அவர் ஜீவித்தார் என்பது இந்த பாடத்தின் மூலமாக நாம தெரிந்து கொள்ளுகிறோம். இதுதான் இது நாள் வரைக்கும் மர்மமா இருந்திருக்கும். இதுக்கு மேல என்னதான் அலசி ஆராய்ந்தாலும் வேறு எந்த பதிலுமே கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நாம் ஏதாவது ஆதாரம் கொடுக்கணும்னா பேதுருல சொல்லப்பட்ட பிரகாரமாக ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவுள். நாம எதை சொன்னாலும் வேத வசனம் ஆதாரம் இருந்தா நாம என்ன பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம். வேத வசனம் ஆதாரம் இல்லைன்னா நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தயவு செய்து வேதத்தில் இல்லாததெல்லாம் சொல்லாதீங்க, கற்பனைகளை சொல்லாதீங்க அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம தெரியப்படுத்துகிறோம். இதுதான் இந்த பாடத்துடைய கன்க்ளூஷனாக இருக்கு. இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் எந்த நேரமும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். ஆனா யாரும் கேட்கறது தான் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.